ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் சந்தியாஸ் vlog. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. இது ஒரு வீக் டேங்க, தீபாவளிக்கு அப்புறமா. இவங்களுக்கு தான் ப்ரீவியஸாகவே லீவ் விட்டுட்டாங்க இல்லைங்களா, அதனால செலிப்ரேஷன் பண்ணலை இவங்க ஸ்கூலில். ஸோ ஆஃப்டர் தீபாவளி வந்துட்டு இவங்க ஒரு நாள் வந்து வச்சுருந்தாங்க. நாட் லைக் செலிப்ரேஷன், அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் அட்டையரில் அவங்க போய்க்கலாம், யூனிஃபார்ம் இல்லாமல் அவங்க தீபாவளி ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா சாம்பார், தயிர், கேபேஜுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. மார்னிங் தோசை ஊற்றியாச்சு. பை த வே அது கூட கார்ன் வச்சாச்சுங்க. பட் என்னன்னா அன்னைக்கு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கார்ன் சாப்பிடவே இல்லை பாப்பா. ஏன்னு கேட்டால் டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக அவங்க ஸ்கூலில் அந்த ஆக்டிவிட்டி, இந்த ஆக்டிவிட்டி, ப்ராக்டிஸு, டான்ஸு, யோகா, அந்த மாதிரி நிறையாங்க. அகடமிக்ஸ்க்கும் சரி, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது ஒரு வகையில் பாசிட்டிவ், இன்னொரு வகையில் நெகட்டிவ்னு கூட சொல்லலாம். எப்படி எடுத்துக்கிறதுன்னு இப்போ எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக. அந்த அன்னைக்கு கடையில் எல்லாமே பேக் பண்ணியாச்சுங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பிட்டாச்சு. இது கலர் ட்ரெஸ் வேறு போட்டுட்டு போகணுங்களா. பை த வே அவங்க ஸ்நாக்ஸ் பதிலாக ஸ்வீட்ஸ் வந்து கேரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இருக்கிறது அவளுக்கு பிடிச்சது போட்டு கொடுத்தாச்சு. பாக்ஸ்லேயும் பீட்ரூட் ஜூஸும் ஆட் பண்ணியாச்சுங்க. எப்போவுமே மார்னிங் ஏதோ ஒரு ஜூஸ் இருக்கும், எப்போ பார்த்தா ஸ்கிப் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கலர் ட்ரெஸ் வேறு சொல்லவா வேணுங்க. மேக்கப் பண்ணிவிட்டு நானே அதை குத்துறேன், இந்த பின்னு குத்துறேன் அப்படின்னு சொல்லி மேக்கப் பண்ணிவிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸு RMKவில தான் எடுத்ததுங்க. ரொம்ப பிடிச்சி எடுத்தோம் நாங்கள். இதோட இதை முடிச்சுக்கலாங்க. மீட் யூ சூன். தேங்க்யூ.